Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். தல தோனி இந்த ஐபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் மிஸ் அவுட் பண்ண போறாருன்னு இப்போ சிஎஸ்கே ஒரு போஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய நேரம் நெட்ஸ்ல பேட் பண்ணிருக்காரு. பிராக்டிஸ் செஷனும் பெருசா விட்டா மாதிரி தெரியல. ஈவன் டியூரிங் தி வேர்ல்ட் கப் ஒரு அகமதாபாத் மும்பைன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேடியம்க்கு போயிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணாம இருந்தாரு. பட் என்ன பண்ணாருன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப நாவலூர்ல போயிட்டு ஒரு ஒன் டே நெட்ஸ்ல பேட் பண்ணிட்டு அப்புறமா தான் டீமோட சென்னையில ஜாயின் பண்ணிருப்பாரு. அந்த லெவலுக்கு டெடிகேட்டடா இந்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருந்த ஒரு பிளேயர் வந்து எப்படி திடீர்னு இன்ஜுரி ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட கேள்வியா இருக்கு. சிஎஸ்கே கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அன்னைக்கு சிஎஸ்கே டீமே குவஹாத்திக்கு கிளம்பிட்டாங்க ஃபார் தர் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுல தல தோனி டிராவல் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி. அவர் இப்போ டிராவல் பண்ண போறது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த 2 வாரத்துக்கு. அதுக்கப்புறமா கேகேஆர் மேட்ச் நடக்க போறது இல்லையா ஏப்ரல் 14 சென்னையில், அந்த மேட்சுக்கு தான் தோனி வில் பி ரிட்டர்னிங். ஸோ சிஎஸ்கே அடுத்த ஸ்டெப் என்ன, தோனி இல்லாத பிளேயிங் டுவெல் எப்படி இருக்க போகுது, தோனி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா பிளேயிங் டுவெல்ல என்ன சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதை இந்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸும் இருக்கு. ஸோ ஐபிஎலோட முதல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச். ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆர்சிபி இந்த மேட்ச் கன்வின்சிங்காக வின் பண்ணியிருக்காங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ், அதை பற்றி பேசுவோம். ஸோ இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிஎஸ்கே டிக்கெட்ஸ் அப்டேட் பார்த்துருவோமா. ஸோ ஏப்ரல் 3 அன்னைக்கு சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச் அட் சேப்பாக் நடக்க போகிறது. நம்மளோட முதல் ஹோம் மேட்ச். இந்த மேட்ச் வந்து 7:30 PM ஸ்டார்ட். ஸோ இந்த மேட்ச்க்கான டிக்கெட் சேல் வர மார்ச் 30 அன்னைக்கு 10:15 AM எக்ஸ்க்ளூசிவா சிஎஸ்கே ஆப் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பிரைஸ்லயுமே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. லாஸ்ட் சீசன் 1700 தான் ஸ்டார்டிங் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பர்சனால வந்து 2 டிக்கெட்ஸ் தான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சிஎஸ்கே ரீசெண்டாக ஒரு மெம்பர்ஷிப் கொண்டு வந்திருப்பாங்க, WSTL மெம்பர்ஷிப்னு. இந்த மெம்பர்ஷிப்ல இன்கேஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் டு டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க டிக்கெட்ஸை முன்னாடி உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தான் சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஎல் 26 சீசன் ஓப்பனர் ஒரு மாதிரி 1/3 ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டாங்க. இஷான் கிஷான் மட்டும் தான் லோன் வாரியராக இருந்தார். ஜேக்கப் டஃபி, வாட்டர் ஸ்பெல்மேன், ஜாஸ் ஹேசல் இல்லாத அந்த குறையை இவர் பார்த்துக்கிட்டாரு. 4 ஓவர்ஸில் 22 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. பவர் பிளேவை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாரு. இந்த ஐபிஎல் 24ல சிஎஸ்கே ஆர்சிபி ஓப்பனிங் மேட்ச் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்ல நம்ம முஸ்தபிஸ் ரஹ்மான் ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு. 4 ஓவர்ஸில் சம்வேர் அரௌண்ட் 30 ரன்ஸ் கன்சீட் பண்ணி ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. எனக்கு அந்த ஸ்பெல் தான் வந்து ரிமைண்ட் ஆச்சு. அப்படி இப்படின்னு எஸ்ஆர்எச் மேனேஜ் பண்ணி 200 கிராஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு இஷான் கிஷன், அனிகேத் வர்மா. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பேட்டிங் வந்தா எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஈஸியாகவே சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. கோலி, படிக்கல், ரஜத் படிலர் இவங்க 3 பேருமே சரியான நாக்ஸ். விராட் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 18th ஓவர் அப்போ அனிகேத் வர்மாவோட ஒரு கேட்சை டிராப் பண்ணியிருப்பாரு. லிட்டரலி அது ஒரு சிட்டர். அது எப்படி விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் டிராப் பண்ணாருன்னு தெரியல. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அதை மறக்க வைக்கிற விதமாக தான் ஆர்சிபி அண்ட் கோலியோட பேட்டிங் இருந்துச்சு. இன்னைக்குமே ஒரு செமையான மேட்ச் இருக்கு எம்எஸ்எஸ் கேகேஆர். இன்னைக்கு மேட்சுக்கு போத் வில் ஜாக்ஸ் அண்ட் மிச்சல் சானர் won't be available for selection சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 2 பேருமே இன்னும் கேம்பை ஜாயின் பண்ணல. அண்ட் பும்ரா இவ்வளவு நாட்களில் எம்ஏ கேம்பை ஜாயின் பண்ணாமே இருந்தாரு. நேத்திக்கு தான் ஃபைனலி ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ரீசெண்டாக பிசிசிஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு ஒரு விசிட்டை போட்டிருப்பாரு. ஸோ நிறைய பேர் இன்ஜுரி அதனால தான் வந்து போயிருக்காரு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் வந்து இன்ஜுரினால போல ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் அப்படின்றதுக்காக போயிருக்காரு. பிகாஸ் ஒரு லாங் சீசன் ஒரு 2 months வந்து அவர் பிளே பண்ண போறதுனால தான் இந்த மாதிரி ஒரு செக்அப்க்கு போயிருக்காரு. மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி பார்க்கலாம். ஸோ தல தோனி இந்த ஐபிஎல் சீசனோட ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் மிஸ் அவுட் பண்ண போறதா இப்போ சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, தோனிக்கு இப்போ காஃப் இன்ஜுரி இருக்கா அண்ட் ரியா ப்ராசஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எஸ்கே ரோர் இவெண்ட்ல பேசியிருப்பாரு பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க 60 வயசு வரைக்கும் விளையாடலாம் தோனி, உங்களோட ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்குமே தோனி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஐ கேன் ட்ரை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. வி ஆர் நியரிங் த எண்ட் ஆஃப் அன் எரா மாதிரி தான் இருக்கு. 2008லேருந்து சிஎஸ்கேயோட ஒரு இன்டெகிரல் பார்ட்டா தோனி இருந்திருக்காரு. சிஎஸ்கேனா தோனி, தோனினா சிஎஸ்கே, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். இட்ஸ் டைம் ஃபார் நியூ சூப்பர் கிங்ஸ், நியூ ஏரா தான் ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்றாங்க. எனக்குமே மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் தோனி போனது ஒரு சைடில் வருத்தமா இருந்தாலும் பட் இப்போ ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கு. நிறைய டிசர்விங்கான யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ சிஎஸ்கேயோட ப்ராபபிள் பிளேயிங் டூல் என்னவா இருக்க போகுதுன்றதை இப்போ பார்த்துடலாம். ஓப்பனர்ஸா ருத்து அண்ட் சஞ்சு சாம்சன் தான் களமிறங்க போறாங்க. சஞ்சு தான் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோட எண்டில் நான் பேசியிருப்பேன். நீங்க அந்த லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அன்அவைலபிள் சிச்சுவேஷனில் தலையால ப்ளே பண்ண முடியலன்னா சஞ்சு சாம்சன் தான் அந்த ரோலை வந்து ஃபில் பண்ண போறாங்கிறத பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் நடக்க போகுது. சஞ்சு சாம்சன் தான் வில் பி நியூ விக்கெட் கீப்பர் ஆஃப் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்க்கா இல்லை இந்த முழு சீசனுக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 3ல வந்து ஆயுஷ் மாத்ரே களமிறங்க போறாரு. ஸோ ஆயுஷ் மாத்ரே கன்ஃபார்ம் தாங்க. பிகாஸ் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்லையுமே ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3ல தான் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் ப்ராக்டிஸ் மேட்ச் பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறேன். இந்த நம்பர் 4ல ஸ்பின் ஹிட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஷிவம் டுபே இருக்காரு. இந்த சீசனில் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா அதுக்கு ஷிவம் டுபேயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அவரோட ரோல் ரொம்ப வைட்டலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்பர் 5ல டெவால் பிரஸ் வில் வாக் இன். லாஸ்ட் சீசன்ல பிரவிஸோட பொட்டன்ஷியல் என்னன்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுவும் மிட்வேல ஜாயின் பண்ணி அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து
கொடுத்ததுனா வந்து மேஜிக் மேட்னஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த சீசன் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறாரு. மிடில் ஓவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக எப்படி ப்ளே பண்ணுறாருங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 6 கார்த்திக் சர்மா வில் வாக் இன். கார்த்திக் சர்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர். ஸோ தோனியோட ஷூஸை வந்து இவர் தான் ஃபில் பண்ண போகிறாரு. ஆஸ் அ ஃபினிஷராக நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கப்புறம் பிரசாந்த் ஜேமி அவுட்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கிட்ட ஒரு டீப் பேட்டிங் லைனப் இருந்தாலுமே நம்ம கார்த்திக் சர்மாவோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ கார்த்திக் சர்மாவோட என்ட்ரி பாயிண்ட் அப்போ தான் சிஎஸ்கேயோட அந்த மேட்ச் ஃபேட்டே டிசைட் ஆகக்கூடிய நேரமாக இருக்கும். நான் செம ஹைப்டப்பாக இருக்கேன் கார்த்திக் சர்மாவோட பேட்டிங்கை பார்க்கறதுக்கு இந்த சீசனில். ஏன்னா கார்த்திக் சர்மா ஃபார்மில் இருக்காரு ப்ராக்டிஸ் மேட்ச்லாம். ஸோ லெட்ஸ் see கார்த்திக் சர்மா என்ன பண்ண போறாருன்னு. அதுக்கப்புறம் நம்பர் 7 பிரசாந்த் வில் வாக் இன். நம்பர் 6 and 7 ரெண்டு பேருமே வந்து 14 crore பிக்ஸ், ரெண்டு பேருமே அன்கேப்டு யங்ஸ்டர்ஸ், ரெண்டு பேரும் மேலேயுமே ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி பிரசாந்த் வீரோட அந்த 4 overs ரொம்ப வைட்டலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்பர் 8 வந்து ஜேமி ஓட்டனை ப்ளே பண்ண வைப்பாங்க. சேபாக் மாதிரி கண்டிஷன்ஸில் நூர் அகமது, அக்கீல் ஹுசைன் அண்ட் பிரசாந்த் வீரை ப்ளே பண்ண வைக்கிறது தப்பு கிடையாது. 3 ஸ்பின்னர்ஸோட கண்டிப்பாக போகலாம். பட் சேபாக்ல பெருசாக டேர்ன் இல்லை. இங்கே T20 வேர்ல்ட் கப் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஓவர்டனை அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஓவர்டனோட அந்த ஸ்பாட்டில் தான் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் மேபி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல் நான் சொல்ல வரேன். இந்த நூர் அகமது ஒரு மஸ்ட் ஸ்டார்டராக இருக்க போகிறது. எல்லா மேட்ச்லையுமே நூர் அகமதோட பேர் இல்லாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் 10 and 11 கலீல் அகமது அண்ட் மேட் ஹென்ரி இருப்பாங்க. கலீல் அகமது நம்மளோட நியூ பால் வெப்பன். அவர் எப்படி பவர் பிளேல பவுல் பண்ண போறாருன்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு 2 wickets கேரண்டி நம்பர் அவர்கிட்டே இருந்து பவர் பிளேல. இந்த நம்பர் 11 மேட் ஹென்ரி நம்மளோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காரு. சேப்பாக்ல வேற நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க T20 வேர்ல்ட் கப்ல. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் எதிர்பார்க்கலாம். ஜேக்கப் டஃபியை ஏன் வாங்கலன்னு கேட்கறாங்க. இந்த ஆர்சிபி vs SRH மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா மேபி சிஎஸ்கே ஜேக்கப் டஃபி இன் பிளேஸ் ஆஃப் ஜாக் ஃபோக்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேட பவுலிங் அட்டாக் இப்போ இருக்கிற இந்த நிலைமையில இருந்திருக்காது. பட் அவங்க ஆல்ரெடி நேத்தன் எல்லிஸை வச்சிருந்ததுனால தான் அவங்க ஜேக்கப் டஃபி பக்கம் போகலன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது தான். பட் குட் திங் இஸ் மேட் ஹென்ரி கிட்ட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல பேஸ்ல அவரால் பவுல் பண்ண முடியும். டெத் ஓவர்ஸ்ல நம்பி அவர்கிட்ட பாலை கொடுக்கலாம். ருத்ராஜ் கண்டிப்பாக அவர் கரெக்டாக யூஸ் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உர்வில் அண்ட் சர்ஃப்ராஸ் மாதிரி பிளேயர்ஸ்லாம் எங்கடா நீங்கள் கேட்பீங்க. ஸோ நீங்கள் ஆயுஷ் மாத்திரையோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா மேபி ரொட்டேட் பண்ணலாம். ஆயுஷ் மாத்திரை இன்கேஸ் நல்லா ப்ளே பண்ணலையா அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் உருவியில் ப்ளே பண்ண வைக்கலாம். ஆர் நீங்கள் வந்து நம்பர் 6 கார்த்திக் சர்மாக்கு பதிலாக கூட நீங்கள் வந்து உருவிலியோ இல்லை சர்ஃப்ராஸையோ கொண்டு வரலாம். நல்லா தான் இருக்கும். பை தி வே இம்பாக்ட்ஸ் அப்போ அன்ஷுல் கம்போஸ் தான் இருக்காரு. அன்ஷுல் கம்போஸாலுமே டெத்தில் நல்லா பவுல் பண்ண முடியும். அவர்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட சிஎஸ்கே ப்ராபபிள் 12 இந்த சீசனில் இருக்க போகிறது. தோனி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில மைனர் ட்வீக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கார்த்திக் சர்மாவோட பிளேஸில் தோனியை ப்ளே பண்ண வைக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பிரசாந்த் வீரை ரிமூவே பண்ண முடியாது எந்த ஒரு பிளேயருக்காகவும். ஸோ அவரோட பிளேஸ் கேரண்டின்னு வச்சுக்கோங்க. கார்த்திக் சர்மா வாட்டர் டேலண்ட் ஸ்ட்ரெயிட் ஓவர் த பவுலர் செடுன்ற மாதிரி வேற லெவலான ஒரு ஷாட். கார்த்திக் சர்மா கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்கு. இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல நிறைய இனோவேட் பண்ணாரு. எக்ஸ்ட்ரானரியான ஹிட்டிங் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு. சிஎஸ்கே இவர் கரெக்டாக க்ரூம் பண்ணாங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரா இந்த கார்த்திக் சர்மா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ருத்துவோட டீம் பேட் பண்ணாங்க. ருத்ராஜ் சாம்சன் தான் ஓப்பனர்ஸா களமிறங்கி இருப்பாங்க. அண்ட் இந்த டீம் தான் கார்த்திக் சர்மாவும் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரே ஒரு ஃப்ரேம்ல ஸ்கோர் கார்டு மாட்டிக்கிச்சு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண சிஎஸ்கே டீம் வந்து 18 ஓவர்ஸ்ல 246 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க போத் ருத்ராஜ் அண்ட் சாம்சன் பவர் பிளேல அக்கீல் ஹுசைனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அக்கீல் ஹுசைன் மோஸ்ட்டாக பவர் பிளேல தான் பவுல் பண்ணுவார். ஸோ எம்எல்சியில் டிஎஸ்கேக்காக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விக்கெட்ஸுமே எடுத்திருப்பாரு. தென் தலை பற்றி பேசாமையாக இருக்க முடியும். தலையுமே நல்ல டச்சில் தெரிகிறாரு. இந்த ரஜினி ஃபேனோட ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா, தலைவரோட காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்போன்ற மாதிரி. அதே மாதிரி நானுமே தோனியோட காலை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். பிகாஸ் எதாவது மூவ்மெண்ட் தெரியுதா, அவர் எதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறாரான்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ வந்து நார்மலாக தான் ஃபீல் ஆச்சு. தோனி ஆஸ் யூஷுவல் எப்படி ப்ளே பண்ணுவாரோ அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணார். இதுலேயும் தோனி செகண்ட் இன்னிங்ஸில் இன்னொரு டீமுக்காக பேட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 டைம் பேட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு தோனி வந்து ஃபிட்டாக தான் இருந்திருக்காரு. தென் சஞ்சு அண்ட் டூபேயோட அந்த ஃபேஸ் ஆஃப் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரியான ஒரு சிக்ஸர் கேஸ். அது பார்க்குறப்பே வந்து அந்த சவுண்ட் ஆஃப் த பேட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. என்னால் சவுண்ட் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால தான் நான் மியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்கே யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள். சஞ்சு சாம்சனோட பேட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரேவஸ் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணல போல. பிகாஸ் 2 டீமோட பேட்டிங்க்கும் பிரேவஸ் என்டர் ஆகலை. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.